இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முன்னாடினாலும் பரவாயில்லக்கா, அவளை மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப தாலி வேற கட்டிட்டேனா, அவளை பார்க்காம இருக்க முடியலக்கா. கண்ணை மூடி பார்த்தாலே அவன் ஞாபகம் தான்க்கா. அதான் கிளம்பி போயிட்டேன். அக்கா, அங்க போய் வேற எதுவும் கேட்கலக்கா. ஒரே ஒரு முத்தம் கொடுன்னு கேட்டேன்க்கா. ஐயோ அம்மானு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. இங்க பார், இன்னொரு தடவை அவளை பாக்குறதுக்கு அங்க போன அம்பலத்தோட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து நானே உன்னை சுட்டுருவேன். அந்த அம்பலத்து குறி மாதிரி ஏன் குறி தப்புன்னு மட்டும் தப்பு கணக்கு போடுறாத. ஒரே போடு உன் நெத்தியில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நான் தாலி கட்டினதுக்கு என்னதான் அர்த்தம்? இங்க பாருதாசு, அதுக்கு சமயம் வரும்போது நானே உனக்கு சொல்லுவேன். அந்த சமயம் தான் எப்போ வரும்? இங்க பாருதாசு, நம்ம கையில கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு சாதாரணமான துருப்பு சீட்டு இல்ல. அம்பலத்துக்கிட்ட என்ன காரியத்தை வேணாலும் சாதிச்சுக்கிற பிளான் செக் இது. இந்த செக்க வச்சு நமக்கு தேவையான பணத்தையும் வாங்கிக்கலாம், அந்த காவேரியையும் வாங்கிக்கலாம். காவேரியோட சேர்த்து ஏன் அந்த அம்பலத்தோட மொத்த சொத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். அக்கா, நீ என்ன வேணா கேட்டு வாங்கிக்க. அந்த காவேரி மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு. டேய், அதுக்கான ஆட்டத்தை தான் நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். நான் கூட கொஞ்சம் மெதுவா பண்ணலான்னு தான் யோசிச்சேன். ஆனா அந்த அம்பலம் உனக்கு மரண பயத்தை காட்டிட்டான்னு சொன்னல, பதிலுக்கு அந்த அம்பலத்தோட மரண பயத்தை நான் உனக்கு காட்டுறேன். நீ இந்த வீட்ல சாப்பிட்டு இந்த வீட்ல இருக்கிற வசதியெல்லாம் அனுபவிச்சுட்டு மேகலைக்கு நன்றியோட இருப்பியா? உன் கழுத்துல தாலி கட்டின சிவாக்கு நீ உண்மையா இருக்க போறது இல்ல. எவ்வளோ ஒருத்திக்கு தான் நீ உண்மையா இருக்க போற, அப்படித்தானே? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அந்த ரகசியம் ரொம்ப அசிங்கமான விஷயம். அது எப்படி நான் வெளியே சொல்றது? அது உன்கிட்ட சொன்னாலே அம்பலம் ஐயாவோட கௌரவம் போயிடும்ல. ஏய் துளசி, என்ன பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டுற? நானும் போனா போதுன்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த விஷயத்த நீ சொல்ல போறியா இல்லையா? இல்ல நான் நேரா போய் சிவா கிட்ட நான் தான் கர்ப்பமா இருக்கேன், அவ கர்ப்பமால எதுவுமே இல்லைன்னு சொல்லட்டுமா? சொல்லு ஜனனி, சொல்லவா? துளசி, அப்படியெல்லாம் சொல்லிடாத துளசி. உண்மையிலே மேகலை என்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லவே இல்ல. சொல்லலையா? அப்புறம் இவ்ளோ நேரம் ஐயாவோட கௌரவம் ரகசியத்தை எப்படி சொல்றது? அது இதுன்னு எதோ சொல்லிட்டு இருந்த. அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன வெளியே நிறுத்திட்டு கதவை பூட்டிட்டீங்க. நான் மேகலைக்கு போன் பண்ணி சண்டை போட்டேன். உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்காக அம்பலத்தை கூப்பிட்டு உங்களை பத்தின ரகசியத்தை மேகலை என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லு, அவர் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொன்னா. அதத்தான் நான் சொன்னேன். ஆனா அது என்ன ரகசியம்னு அவளும் சொல்லல, எனக்கும் சத்தியமா தெரியாது. நீ சொல்றது உண்மைதானா இல்ல என்கிட்ட போய் சொல்றியா? இல்ல துளசி, இதுதான் சத்தியம். வேற எதுவும் எனக்கு தெரியாது. எல்லா விஷயத்திலையும் நீ மட்டும் ஜெயிச்சதா நினைக்காத. உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அந்த மேகலை என்கிட்ட உனக்கு தெரியாதது நிறைய இருக்குன்னு சொன்னா. அவளுக்கு வேற ஏதாவது தெரியுமா? வேற ஏதாவதுன்னா? ஜனனி, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன அடிக்க வச்சிடாத. இல்ல, வேற விஷயம்னா என்னன்னு கேட்டேன். நிறைய விஷயம் இருக்கும்ல, நாங்க நிறைய பேசியிருக்கோம், அதான் கேட்டேன். துளசி, நேத்துல இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஒரு யோசனையாவே இருக்கியே, ஏதாவது பிரச்சனையாமா? அந்த மேகலை நாம நினைச்சதை விட டேஞ்சரா இருக்காயா? என்னமா விஷயம்? மேகலா இந்த விஷயத்த வேற யார்ட்டையாவது சொல்லிட்டாளா? மேகலை இப்ப வரைக்கும் சொல்லலங்கய்யா. ஜனனி கிட்ட கூட அவ அந்த விஷயத்த சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை பத்தின ரகசியத்தை மேகலை சொன்னா அப்படின்னு மட்டும்தான் சொல்ல சொல்லியிருக்கா. ஆனா ஆனா என்னமா? காவேரி கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்காது, நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும்னு என்கிட்ட சவால் விட்டாயா? அதுக்காக அந்த ரகசியத்தை டூலா பயன்படுத்துவாலும் எனக்கு தோணுது. துளசி, இப்ப என்னமா பண்றது? பயப்பட ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஆனா அவ அவ்வளோ ஈஸியா அடங்க மாட்டான்னு தோணுது. ஏதாவது கண்டிப்பா பண்ணுவா.
எனக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் துளசி? சிவா, உங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட முதல்ல பேசிடலான்னு வந்தேன். இதுல என்கிட்ட பேசினான்னு அப்பா கிட்ட பேசினான்னு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தாசை போலீஸ்ல மாட்ட வைக்கணும். போலீஸ்ல எப்படி சிக்க வைக்க முடியும் துளசி? முடியும். அம்மா, உங்க கழுத்துல இருக்கிற செயினை கொடுங்க. கழுத்துல இருக்கிற செயினா? எதுக்குமா? நீங்க கொடுங்கம்மா, அந்த செயின் கண்டிப்பா திரும்ப வந்துடும். கொடுங்கம்மா. மேகலையோட தம்பிய நீங்க எல்லாரும் போட்டு அடிச்சிருக்கீங்க. இந்த சமயத்துல நான் அவங்க வீட்டுக்கு போனா அந்த கோவத்தை என்கிட்ட காட்ட மாட்டாங்களா? இல்ல, நீ அவங்கெல்லாம் ஒரே கூட்டு தானே, அதாவது ஒரே டீம் தானே, எதுக்கு ஓ மேல கோவத்தை காட்ட போறாங்க? சிவா, அந்த காரியத்தை மேகலை சொன்னாங்களேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்ணேன். அதுக்காக என்ன அவளோட ஆளுன்னெல்லாம் பிராண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் உங்களோட ஒய்ஃப் சிவா, அம்பல ஐயாவோட மருமக. நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க எனக்கும் வேண்டாதவங்க தான். அப்புறம் எதுக்கடி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கடத்துறதுக்கு கொடுத்த? அப்புறம் எதுக்கடி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கடத்துறதுக்கு கொடுத்த? சிவா, அதான் நான் சொல்றேனே, அவங்க கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் நானே ஷாக் ஆயிட்டேன். அவங்க திடீர்னு காவேரிய கடத்திட்டாங்க. அவ கேட்டான்னு நீ காவேரி கூட்டிட்டு போயிட்ட. சரி, அதுவே இருந்தாலும் ஏன் செஞ்ச? அப்ப அவ ஏதோ ஒரு விதத்துல உனக்கு வேண்டியவளா இருக்கா இல்ல? உனக்கும் அவளுக்கும் இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன? அது அது ஜனனி, இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ சிவாவை நேசிக்கிறது உண்மைனா, அம்பலா ஐயா குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா, அப்போ நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஹெல்ப். சரி, நான் பண்றேன். துளசி, நீங்க எங்க போறீங்க? அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு வரேன். ஓகே. ஜனனி, ஜனனி, இந்த விஷயத்தை நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணாம மேகலை கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு வைய, இது வரைக்கும் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் சிவாவுக்கு தெரியாது. அதை நான் சொல்லிடுவேன்.